எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2295வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பேசி கொண்டு வருகிறது. எனவே இந்த ஊழியம் எந்த தடையில்லாமல் சரியான நேரத்தில் இந்த காலை மன்னா நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வெளிவருவதற்காக ஜெபியுங்கள். தேவன் இந்த காலை மன்னா ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்காக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு அவர் பர ஏறுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. உலகத்தின் முடிவு பரியந்தம், அதாவது இந்த உலகத்துல ஒன்று நமக்கு முடிவு வருகிறது, இல்லாவிட்டால் உலகத்துக்கு முடிவு வருகிறது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களிலும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதுக்கு பின்பதாக சீஷர்களுடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், பல காரியங்கள் நேர்ந்தாலும் கூட அவர்களை கர்த்தர் உருவாக்கி பயன்படுத்தினார். ஒவ்வொரு சீஷர்கள் மூலமாக தேவராஜ்யம் கட்டப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான காலை மன்னா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் பல காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பார்த்து இருக்கலாம், இன்னும் அமையாமையே இருக்கிறதுனால மனம் உடைந்து போய் கொண்டிருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். ஒருவேளை எடை இல்லாம கஷ்டப்படலாம், வீடு கட்ட முடியாம கஷ்டப்படலாம். பல நாட்களா ஜெபித்து கொண்டிருக்கிற விஷயத்துல இன்னும் நன்மை வரலையே, இனி என்னதான் நடக்க போகுது, சில நேரங்கள்ல கர்த்தர் நம்ம கூட இல்லையோ அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவர் நம்மோட கூட தான் இருக்கிறார், எல்லா நாட்களிலும் கூட இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம அவர் கூட இல்லாம நம்ம இஷ்டப்படி போனதுனால பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்துல யோசுவா என்ற வாலிபனோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கர்த்தர் இருந்தார், தானியேலோடு கர்த்தர் இருந்தார். இப்படி வேதத்துல அநேக மக்களோடு கர்த்தர் இருந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அந்த சேனையிடம் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுக்காமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை நடத்தி கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுவிக்க போகிறார். ஒருவேளை கடன் தொல்லையினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இனி என் கடன் பிரச்சனை எப்படிதான் அடைக்க போறேன்னு தெரியல, கடனுக்கு மேல கடனா இருக்கிறதே அப்படி சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்க கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சய விடுதலை கொடுத்து கடனே இல்லாத வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் நடத்தி செல்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் உம்மை நோக்கி இருக்கிறேன், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை, எங்க குடும்பத்தை, எங்க ஊழியத்தை, எங்க தேசத்தை தாங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க அறிந்து கொள்வீங்க.
வருகின்ற காலங்களில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். எனவே சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். அவரை நம்புகின்ற யார் மீதும் எந்த குற்றத்தை சுமத்த முடியாது. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எதிர்கால திட்டங்கள், எதிர்கால நம்பிக்கைகள், ஆண்டவர் உங்களை வச்சு என்னென்னலாம் செய்யணும் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் செய்வார். ஊழியத்தை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும், ஊழியத்துல யாரை உருவாக்க வேண்டும், அப்படிலாம் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நிறைய செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலான, ஒரு தீர்க்க தரிசனமான, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஆண்டவரை நம்பிக்கையோடு வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இருப்பிரான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தை உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை